இந்த பொண்ணு பாத்ரூமில் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பல்லு வலிக்குது. என்னன்னு சொல்லி தொட்டு பார்க்கும் போது கையோட அந்த பல்லு வந்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பல்லும் விழுகுது. இந்த மாதிரி எல்லா பல்லும் விழுகிறத நினைச்சு அவ கத்த ஆரம்பிச்சிடறா. இவளோட லவர் அந்த இடத்துக்கு வரும்போது பாத்ரூம் கதவு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. இதை பார்த்து இவன் ஆச்சரியமாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த கதவை தட்டுன்னு தட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வாயில் இருந்த மொத்த பல்லும் விழுந்து பிளாக் கலர்ல ரத்தமும் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து அவ ரொம்ப பயந்துடுறா. அந்த பாத்ரூம் கதவை உடச்சி திறந்து பார்த்தா அவ இறந்து போயிருக்கா. இவனோட லவருக்கு தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைப்பான். ஆனா பார்ட்டிக்கு போன உன்னோட சிஸ்டருக்கு இந்த மாதிரி தான் நடக்க போகுது. இவனோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு வாஷ் பேஷன் லாப்பில போட்டு அதை வாயால சாப்பிட சொல்லுவாங்க. இவளும் ட்ரை பண்ணும் போது அந்த தண்ணி உடனே ஹீட் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் கொஞ்ச நேரத்துல அந்த வாஷ் பேஷன்ல இருந்த எல்லா தண்ணியும் ஓவர் ஹீட் ஆகி அவ அந்த இடத்துல இறந்தும் போயிடுறா. இவனுக்கும் இந்த மாதிரி நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இவனோட வாய்க்குள்ள வந்து ஒரு பிளேடு வரும். இந்த பிளேடால ஏற்பட்ட காயத்தால இவனுக்கும் பிளாக் கலர்ல ரத்தம் வந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இதெல்லாம் ஒரு சிபிஐ ஆபீசர் கண்டுபிடிக்கிறாரு. இது எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் தான் நடந்திருக்கும்.